நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் தொடப்படுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் தேவைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு துதிக்கிறோம். ஆண்டவரை சோதரிக்கிறோம், அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரை அதை நாங்கள் உட்கொண்டு அதிலே நாங்கள் பலப்பட்டு உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 23 அதிகாரம் 30 வசனம். நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரைத்து விடுவேன். நீ விருத்தியடைந்து, ஆண்டவர் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விருத்தியடைய செய்வார். இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். நல்ல அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, ஏன் ஊழியமாக இருந்தாலும் நாளுக்கு நாள் விருத்தியடையணும், நாம் முன்னேறணும். ஆண்டவர் சொன்னது போல் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற வசனத்தின்படி பேர் புகழ் எல்லாம் பெறணும்னு எல்லாம் நினைக்கிறோம். ரொம்ப நல்லது தான். சில பேர் ஒரே நாளில் விருத்தி அடைகிறாங்க, சில பேர் கொஞ்ச நாள் கழித்து விருத்தி அடைகிறாங்க. சிலவங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் விருத்தி அடையாமல் அதே நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், ஏழை ஏழையாகவே இருக்கிறான், இந்த மிடில் கிளாஸாகவே இருக்கிறாங்க அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ விருத்தடைவாய். சில பேர் குறுக்கு வழியில் விருத்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் தவறான வழியில் போய் முன்னேறி பேரும் புகழும் பெற்று நல்ல விருத்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆபத்தில் கொண்டு போய் முடியும். ஒரு நாள் அது சமாதானம் சந்தோஷத்தை இழக்க நேரிடும். ஆனால் ஆண்டவர் ஒருத்தனை விருத்தியடைய செய்யும் பொழுது அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அவனுக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் இன்றைக்கி உங்கள் வலது பக்கத்தில் இருந்து வலது கையை படித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ விருத்தடைவாய். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. பார்த்திங்களா, நான் விருத்தடைவேன், நான் பலப்படுவேன், நான் முன்னேறுவேன், சாதிப்பேன். இந்த பிஸ்னஸ் தொழில் எல்லாத்துலேயும் காம்படிஷன், எவ்வளவுதான் காம்படிஷன் இருக்கட்டும், ஆண்டவர் என் படியை அளந்து போஷிப்பார். நான் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறேன், நான் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் காத்திருக்கிறேன், நான் சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விருத்தடைவாய். அப்போ நம்ம எல்லா காரியங்களிலும் நாம் விருத்தடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் சில காரியங்களெல்லாம் வேதத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இதெல்லாம் செஞ்சினா நீ விருத்தடைவாய். நான் யாரெல்லாம் விருத்தியடைய செய்தேன், அதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து கொண்டே செல்கிறான். முதலாவதாக சகோதரர்கள் மத்தியில் சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி, நீதான்ப்பா இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு.
ஆனால் முதல்ல பாருங்கள், எப்ரோனில் அவன் ராஜாவாகிறான், அதுக்கடுத்து யூதேயாவில் ஆகிறான், கடைசியில் இஸ்ரேல் சமஸ்தானம் முழுவதுக்கும் அவன் ராஜாவாகிறான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அவன் ஒரு தேசத்தில் அவன் விருத்தி அடைகிறான். எதிரிகளையெல்லாம் அவன் மேற்கொண்டு அவன் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அவன் ஆளுகை செய்கிறான், ராஜாவாகிறான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலின் வேலைக்காரன் தாவீதை பற்றி ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறான். ஐயா, தாவீது 5 காரியத்தில் அவன் பெர்ஃபெக்டாக இருக்கான், அவன் காரிய சமார்த்தன், யுத்த வீரன் அப்படிலாம் சொல்லி கடைசியில் இவன் அவ்வளவு இதுலேயும் அவன் பெர்ஃபெக்டாக இருக்க காரணம் என்ன, நல்ல சர்டிஃபிகேட் எடுக்கிற காரணம் என்ன, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் தொழில், பிஸ்னஸ், விவசாயம், ஊழியம் எல்லாத்துலேயும் விருத்தடைய வேண்டுமென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்மளே சொல்லிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. மற்றவங்க சொல்லணும், புறஜாதியார் சொல்லணும், மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லணுங்க. அதுதாங்க இந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். இவங்க பொய் பேச மாட்டாங்க, இவங்க திருட மாட்டாங்க, இவங்க உண்மையை தான் பேசுவாங்க, இந்த வீட்டில் சண்டை கிடையாது, சமாதானம் சந்தோஷம் தான் இருக்கும், லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஓட்டுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த தெருவில் உள்ளவங்க, சபையில் உள்ளவங்க, அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொல்லணும். காரணம், இவங்க கிறிஸ்தவங்க. மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அந்த பெயர் நாம் வாங்கியிருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில், அங்கெல்லாம் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறோமா? அப்போ கர்த்தர் ஒருவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் நாளுக்கு நாள், நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்களா, விருத்தடைந்து கொண்டே இருப்பீங்க. யாரெல்லாம் இந்த வசனத்தின் மீது கையை வச்சு ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களாம் விருத்தடைவீர்கள். ஏன்னா நிறைய சாட்சியை நான் சொல்லலாம். நான் நிறைய இடத்துல இந்த செய்தியை நான் சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் இந்த வசனத்தின் மீது கையை வைத்து ஜெபம் பண்ணும்போது முதலாக கூலிக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு அதே ஆட்டோவை வாங்குவதற்குரிய கிருபைகளை கொடுத்தார். அடுத்து 2 ஆட்டோ, அடுத்து ஒரு வேனு, அடுத்து ஒரு குட்டியான, அடுத்து ஈச்சர் ஒரு லாரி. பாருங்கள், அவன் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி விருத்தடைந்து கொண்டே செல்கிறான். ஒரு சின்ன ஹோட்டல் போகிறாங்க, அடுத்தது நல்ல பெரிய ஹோட்டல் ஆகுது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஹோட்டல் பிரான்ச்சு போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் போகிறாங்க, அவங்க விருத்தி அடைகிறாங்க. அதுபோல தான் ஊழியத்திலையும் அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருந்தால் சொந்த வீடு கட்டுவதற்குரிய கிருபைகளை கொடுப்பார், அதுக்குரிய வழிவாசலை தேவன் திறப்பார். அடுத்து இன்னொரு வீடு வாங்கி வாடகைக்கு நீங்கள் விடுவீர்கள். அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸு, அடுத்தது பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு. ஆண்டவர் செய்வாருங்க. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். இருந்தீங்கன்னா நீங்கள் விருத்தி அடைவீர்கள். 2வது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசித்தீங்கன்னா, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். பாருங்க, ஈசாக்கு வர 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 நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய தொழில் ஆடு மேய்க்கிறது. அப்போனா அவன் மகன் ஈசாக்கும் ஆடு தான் மேய்க்கணும். ஆனால் அவன் விவசாயத்தை போகிறான். இந்த தொழில், அப்பா தொழிலை விட்டுட்டு அவன் புதிய தொழில். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் நானும் அந்த தொழிலை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன், உங்கள் ஆலோசனை கொடுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம், என் தொழிலே நீங்களாம் ஆரம்பிக்கிறீங்களா, இவன்ட்ட ஜாமான் வாங்குங்க, இது இந்த ரேட்டுக்கு வீங்க, இந்த இடத்துல அது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு தம்பி உங்களுக்கு தேவையில்லாத வேலை, முன்ன பின் தெரியாத தொழிலை உண்டு துட்டை போட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க, இதில் எவ்வளோ தொழில் உனக்கு, நானே இந்த தொழிலை விட்டுட்டு போகலான் இருக்கேன், நீங்கள் இந்த தொழிலுக்கு வாரீங்களே, இப்படி தான் சொல்லுவாங்க. முன்பின் தெரியாத தொழிலை கொண்டு போய் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? ஆனால் அங்கே ஆண்டவர் ஈசாக்கிட்ட அவன் முன்பின் தெரியாத தொழில் தான். அவன் ஆண்டவரை அவன்
ஆண்டவர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்கிற ஊரில் காரான் ஊரிலே நீ இரு, அங்கே தேசத்தில் பஞ்சம்னு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதை. ஆண்டவரே, தண்ணியில் கம்மா ஏரி எல்லாம் வறண்டு கிடக்கு, பஞ்ச காலத்தில் நான் எப்படி விதைக்க முடியும்னு கேட்கவே இல்லை. அவன் விதைச்சான் 100 மடங்கு பலன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ வர 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 விரித்தடைந்தான். சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டியில் உட்கார்ந்துருக்கிறவங்க அப்படியே வர வர ரூபா வந்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கு ரெஸ்ட்டே இருக்காது, வெளியே எந்திரிச்சு போகிறதுக்கு கூட அவனுக்கு டைம் இருக்காது. காரணம், பில்லு போட வேண்டியது துட்டு வந்துக்கிட்டே இருக்கும், வர வர வந்துக்கிட்டே இருக்குது கேஷ். அதுபோல தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வர வர விரித்தடைவீர்கள். இங்கே ஈசாக்கு வர வர விரித்தடைய காரணம் என்ன? இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மெய்யாகவே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு மற்றவங்க சொல்கிறாங்கங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒருவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் நாளுக்கு நாள் விரித்தடைவான், வர 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 விரித்தடைவான் என்று பார்க்கிறோம். சரி, மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா இயேசுவானவர் அதிகமாய் விரித்தடைந்தார். அங்கே தாவீது நாளுக்கு நாள், ஈசாக்கு வர வர, ஆனால் இயேசு அதிகமாய் எது ஞானம், வளர்த்தி, அறிவு, மனுஷர் தயவு, இதிலெல்லாம் அதிகமாய் விரித்தடைகிறாராம். காரணம் என்ன? பிதா இயேசு பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். யார் கர்த்தருக்கு பிரியமாக இருக்காங்களோ, யாரோட கர்த்தர் இருக்கிறாங்களோ அவங்க தான் விருத்தி அடைய முடியும். அது எதுவாக இருந்து நீங்கள் செய்கிற, கையிட்டு செய்கின்ற தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், விவசாயம், ஊழியம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நாளுக்கு நாள் வர வர அதிகமாய் விரித்தடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தான், வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அப்போ நீங்கள் வாரி இறைங்க. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்வாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்கள்கிட்ட உதவின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான்லாம் டவுனில் யாரை கண்டாலும் சரி, என்கிட்ட ஏதாவது ஒன்று செய்யுங்களேன், பசிக்குது, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா, நான் அவங்ககிட்டலாம் துட்டு இல்லை, சில்லறை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு டீயா, வடையா, ஒரு தயிர் சாதமாக, என்னால் என்ன முடியுமோ அவங்களுக்கு அது செஞ்சு அந்த பசியை ஆற்றுவதற்கு உதவி செய்வேன். இந்த சில்லறை இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன் நம்மகிட்ட இல்லாமல் இருக்க. இன்றைக்கி ஒரு டீ விலையோ 10 ரூபா. அப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு டீ வடை சாப்பிட்டு வயிறைட்டு பசியை தணிப்பான் அல்லவா? யார் வந்தாலும் சரி, வீட்டில் ஒரு பிச்சைக்காரர்களோ யாரோ எனக்கு பசிக்குது ஏதாவது செய்யுங்கம்மா, பழசு இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று கொடுங்க. இல்லாவிட்டால் என்னத்தையோ ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுங்க. உங்கள்கிட்ட ஒருத்தன் கை நீட்டி ஒருத்தன் ஒன்று கேட்டுட்டானா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. வாரி இறைங்க. அதுக்காக கடன் வாங்கி செய்யாதீங்க, மற்றவன் பணத்தை எடுத்து செய்யாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து உதவி செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது எல்லாரும் தங்களுடைய திராணிக்கு தக்கதாக மிஞ்சி கூட காணிக்க போட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டி, ஒரு விதவி வந்தாங்க. தன் இடுப்பில் முடிச்சு அவுத்து, அவங்ககிட்ட இருந்தது 2 பணம் தான், எல்லாத்தையும் போட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் போட்டுவதை காட்டிலும் இவள் தான் அதிகமாக போட்டாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் விருத்தி அடையணுமா? எந்த தொழில், எந்த வியாபாரம், எந்த பிஸ்னஸ், ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பா, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, ப்ரொமோஷன் வேணுமா, ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, நல்ல சம்பள உயர்வு வேணுமா, எதுவாக இருந்தாலும்
நீங்கள் விருத்தி அடையணும்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விருத்தி அடையட்டும். அவங்க எதை விரும்புகிறாங்களோ, எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அதெல்லாம் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஒரு விசை அவங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இப்பொழுதும் யார் யாரில் உம்மை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடும் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும். பலவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலனை எடுத்து போடும். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்னிலிருந்து கர்த்தர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமேன்.